கவலைப்படாத. அவனுக்கு ஒன்றும் ஆகாது. கண்டிப்பா அவனுக்கு இப்போ ஆகாம நான் காப்பாத்துறேன். என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். எனக்கு அவன் எதிரிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் இருந்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அவன் கூட வாழ்ந்தா நீ சந்தோஷமா இருப்பேன்னா எதிரியை கூட காப்பாத்துவேன். உனக்காண்டி நீ சந்தோஷமா இருக்கணும்னு என்ன வேணாலும் செய்வேன். அழுகாத சாரு. உன்னை நேர்ல பார்த்து உன் கையை பிடிச்சு சொல்லணும், அழுகாதடி அப்படின்னு சொல்லி, உனக்காக நான் இருக்கேன்னு. ஆனா அந்த உரிமை நீ எனக்கு தரல. நீ அவனை தான் மனசார நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு அந்த நடுவுல நான் வந்து இருக்கிறது, அதுக்கு பேர் அசிங்கம். அதை நான் பண்ண விரும்பல. நீ அவன் கூட ஹாப்பியா இருக்கணும். அதுக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒரு சைடு அவ இல்லாம போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் மனசு தோணுது. ஆனா இன்னொரு சைடு அவ இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்படுற, அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துரு. அந்த கஷ்டத்தை என் சாருக்கு தராது அப்படின்னு சொல்ல தோணுது. அந்த கஷ்டம் நீ படக்கூடாதுன்னா அதுக்கு அவன் உன் கூட இருக்கணும். பரவாயில்ல, நான் விட்டு கொடுத்து போறேன். சதீஷ், அவன் வாங்க ரீனா. என்னாச்சு ரீனா? காஃபி வேண்டாம்னு சொல்லிட்டலா? ஆ, அவள் இப்போ காஃபி குடிக்கிற மனநிலைமையில இல்லை. அவளுக்கு தேவையானது ஒரே விஷயம்தான். அதை சொன்னா நீ கஷ்டப்படுவேன்னு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். ராக்கி வந்து அவகிட்ட பேசணும், அவ்வளோதான். அவளுக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தேவைப்படுது. சாப்பாடு, தூக்கம், தண்ணி, வேற எதுவும் அவளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அவளுடைய மொத்த நினைப்பும் ராக்கி மேலே மட்டும்தான் இருக்குது. அவன் எப்போ எந்திப்பானு மட்டும்தான் அவள் காத்துக்கிட்டு இருக்கா. அது சாரி சதீஷ், யோசிக்காம சொல்லிட்டேன். எனக்கு புரியுது நீ அவன் மேலே வச்சிருக்கிற லவ் என்னன்னு சொல்லி. பட் ஆனால் ரியாலிட்டி இது தானே. என்ன நான் சொல்கிறது? கரெக்டு தான் ரீனா. ரியாலிட்டி எதுவும் அதுதானே. நம்ம பேசியாகணும். நம்ம கற்பனைக்கும் நம்ம மனசுக்கும் எவ்வளவோ தூரம் இருக்கு. மனசு ஆசைப்படுறதெல்லாம் நடந்துட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்படி நடக்குமா என்ன? ம், எனக்கு தான் வருதம் இல்லை ரீனா. அந்த காஃபி கப்பை எடுத்துட்டு போய் கொஞ்சம் கேன்டீன்ல மட்டும் வச்சிடுறீங்களா? சாரி, உங்களை வேலை வாங்குறேன். அது ஓகே, பரவாயில்ல, உங்களுக்காண்டி செய்கிறேன். உன்னை கேட்குறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்னாச்சு ரீனா? சில சாரு தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அவ்வளோ பிடிவாதமாக இருக்கால. ராக்கியை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி இத்தனை நாள் கூட ராக்கியை லவ் பண்ணலைன்னு சொன்னா அப்போ கூட ஏதாச்சும் ஒரு ஹோப் இருந்துச்சு. இப்போ ஏன் அவள் தான் வேணும்னு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க? சச்சா, அவ வேணும்னு பிடிவாதம்லாம் இல்லை. அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நல்லா பேசிக்கிட்டே இருப்பாளா, திடீர்னு உட்காந்து ஒரு மூலையில அழுகும் போது சென்னை அறியாம எனக்கும் கண்ணீர் வருது. வேற ஒண்ணும் இல்லை. சரி, ஓகே, நீங்க போங்க. சாரி, கேட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் சதீஷ். பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை. அது சும்மா லைட்டா கண்ணீர் வருது. கண்ணுல ஏதோ தூசி விழுந்துட்டு போல. கண்ணுல தூசி, வேற எதுவும் இல்லை ரீனா. நீங்க போங்க ரீனா, நான் பாத்துக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. இது ஜஸ்ட் கண்ணீர் தானே, அதை கடந்து வந்துடலாம். பிரச்சனை இல்லை. சாரி சதீஷ், அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பேசி கஷ்டப்படுத்திட்டேன். சாரி. அதெல்லாம் இல்லை ரீனா, நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா, அதுதான் என்னையே அறியாம. அது பிரச்சனை இல்லை ரீனா. சாருவை மட்டும் பார்த்துக்கோங்க. ராக்கி அப்சர்வேஷன்ல இருந்தால ஷிப் ஓகே தானே? மூமெண்ட்ஸ் ஏதாச்சும் தெரியுதா? லாஸ்டா 2 hours செக் பண்ண சொன்னாங்க. நான் போய் பார்த்ததுல மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. நீங்க அப்சர்வேஷன்ல பார்த்துட்டு தானே இருக்கீங்க, என்னாச்சு? உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். ராக்கியோட மூமெண்ட்ஸ் எதுவுமே ஆக்டிவாக இல்லை. அதுவும் அட்மிட் பண்ணதுக்கும் இப்போ கூட்டிகிட்டு வந்து நம்ம ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. பட் ஆனால் நம்ம இதே ட்ரீட்மெண்ட்டை மற்றவங்களுக்கு கொடுத்துருந்தா அவங்க இந்நேரத்துக்கு கண்ணு முழிச்சு பார்த்துருக்கணும். பட் ஆனால் ராக்கி கண்ணு முழிச்சும் பார்க்கல, அவருக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம இதை உடனடியாக ரேஷ்மா மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ரகு சார் 3 o'clock கிளம்பிட்டாரு. அவருக்கு 6 o'clock மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேஷ்மா மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க 6 o'clock ஷிஃப்ட் அட்டன் பண்ணிடுவாங்க. 2 hours முன்னாடி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனாங்க சாருவை பார்த்துக்க சொல்லிட்டு. அப்போ இன்ஃபார்ம் பண்ணாங்க ஏதாச்சும் எமர்ஜென்சினா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி. ஐ திங்க் நம்ம ரேஷ்மா மேம்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் பிரைன் டெட்டாக கூட இருக்கலாம். என்ன சொல்றீங்க? சீனியர் டாக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஷா, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வந்தேன். சரி, ஓகே, முதல்ல போயிட்டு ராக்கி ட்ரீட்மெண்ட் விஷயமா பார்ப்போம். ம். ஆமா, நான் வயல தூக்கமா வரேன் மாமா, நான் தூங்க போறேன். ஐயோ, இவன் என்ன வரமாட்டேங்கிறான். இவனை நம்பிதான் நம்ம வர போறதா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சிவன் வரலன்னா நம்ம எப்படி போய் தனியா சமாளிக்கிறது? சிவனை வச்சு நம்ம எதனா விட்டு போடுவோம்னு பார்த்தா இவன் என்னன்னா வரமாட்டேங்கிறான். ரகு விட்டுறாத, அப்படியே தூங்கிடுவான் ரோஷன். ரோஷன், ஆமா, உனக்கு சாக்லேட் பிஸ்கெட் எல்லாமே வாங்கி தரேன். போயிட்டு வருமா நம்ம அனு வீட்டுக்கு? நானா, நான் வீட்டுக்கு தூங்க போறேன். ஐயோ ரோஷன், நம்ம அன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போனோம்ல, அங்க டான்ஸ்லாம் ஆடணும்ல, அந்த மாதிரி போயிட்டு மறுபடியும் இன்னைக்கு டான்ஸ்லாம் ஆடுவோம்.
அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு போனா ஜாலியா இருக்கும். வா போயிட்டு வருவோம். எனக்கு ஊக்கமா வருது. ஷோ, இவன் வார ஒருத்தன் தூக்கமா வருதுன்னுகிட்டு, அவ வேற யாரோ மாமா பையன்லாம் வரேன்னு சொல்லியிருக்கா. இப்போ போயிட்டு யாருடைய மாமா பையன்னு கேட்டா ரொம்ப ஓட்டுவா. இவனை சாக்கா வச்சு நம்மளும் போகணும்னு பார்த்தா இவன் என்ன வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண? இப்ப வர போறியா இல்லையா ரோஷன் நீ? வரல. அது என்னடா வரி இல்ல? இல்ல வரி இல்லன்னா அடி பிடிச்சிருவேன். ஆமா, வந்துதான் ஆகணும் இப்ப நீ. ரோஷன் ரோஷன் ரோஷன், அழுவாத அழுவாத. உங்க அம்மாக்கு தெரியாம உன்னை ரூம்ல இருந்து கடத்தி கொண்டு வந்திருக்கேன். உங்க அம்மா எந்த என்ன க்ளோஸ் பண்ணிடுவா. ப்ளீஸ் செல்லம். மாமா மட்டும் தனியா போனா உன் அத்தை ரொம்ப ஓட்டுவா. அத்தை உன்னையும் துணைக்கி கூட்டிட்டு போறேன். மாமா செல்லும்ல நீங்க. ம், மாமா கண்டி வரீங்களா? என் தங்கும்ல, என் பட்டுல, என் வயிறும்ல. மாமா ஊக்கமா வருது மாமா. இப்போ மணி என்னக்கும்? இன்னும் மணி என்ன 6 o'clock தான் ஆகுது. இப்பவுமே போனாதான் கரெக்டா இருக்கும். அதான். ஊக்கமா வருது. ரகு, ஐயோ அம்மா, யாருக்கும் தெரியாம கிளம்பி போயிடலான்னு பார்த்தா இவன் வேற அழுது அழுது அம்மாவே வந்துட்டாங்களே. காலையில எங்க கிளம்பிருக்கீங்க 2 பேரும்? பாட்டி ஊக்கம் வருது. ஐயோ குத்து விட்டுட்டானே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? தூக்கம் வருதுன்னா தூங்க வேண்டியதானே. சட்டைய ஃபேண்ட ஷூவெல்லாம் போட்டு நின்னுக்கிட்டு இருக்கா. தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு என்னாச்சு? ரகு, நீ எங்கெல்லாம் கிளம்பி நின்னுட்டு இருக்கா வேட்டி சட்டையோட? அது வந்துமா, இப்ப நான் என்ன சொல்லுறது? என்ன சொல்றதா? நீ எப்ப வீட்டுக்கு வந்த? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா தான் ரேஷ்மா சொன்னா. நீ எப்பல வந்த? ஒரு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தம்மா. சரி, 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தவன் தூங்க வேண்டியதானே. வேட்டி சட்டையை போட்டுட்டு எங்க ரெடியாக கிளம்பிட்டு இருக்கா? நீ கிளம்புற சரி, குழந்தையால ஷூவை போட்டு ஃபேண்ட்டை போட்டு சட்டையை போட்டு நிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. குழந்தை தூங்க வேண்டாமா? அவன் நைட்டெல்லாம் ஒரே அழுக. அவனை கிளப்பி எங்க கூட்டிட்டு போறா நீ? அது வந்துமா, அனு வீட்டுல ஃபங்க்ஷன்னு சொன்னா, அதான் காலையில போயிட்டு பார்த்துட்டு வந்துருவோமேனு கிளம்பலாமா. விளையாடிக்கிட்டு இருக்கே ரகு, இல்ல விளையாடிக்கிட்டு கேட்கறேன் காலையிலேயே. ஏம்மா கோவப்படாதம்மா. நானே ரேஷ்மாக்கு தெரியாம தான் அவனை தூக்கிட்டு வந்திருக்கேன். அவ எந்தனா கத்துவா. தெரியுதுல்ல, சண்டைக்கு வருவான்னு சொல்லி. உன்னை நம்பி தானே ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கா. இந்த நிலைமையில என்னன்னா நீ கிளம்பி வந்திருக்கா. ஆமா, சாரு எங்க? அவளை கேட்டா உன் கூட இருக்க அப்படின்னு சொன்னா. நீ என்னன்னா 3 மணிக்கு வந்த 4 மணிக்கு வந்த நீங்க வளரிட்டு இருக்க. அவ எங்க? சாரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா? ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அது வந்துமா, அவ அவ அது என்ன? அவ ஒரு பையனை லவ் பண்றதா சொல்லிட்டு இருந்தால, அது கூட அந்த பையன் ஏமாத்திட்டு போயிட்டானே. ஆமா சொன்னா. அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுமா. அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கா. அதான் அந்த பையனை பாக்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஷோ கடவுளே, என்னென்னமோ பைத்தியக்காரத்தனத்துல இது ஒரு உச்சக்கட்ட பைத்தியகாரமத்தனமா தான் இருக்கு. ஆமா, விட்டுட்டு போனவனை நம்பி எதுக்கு இப்ப ஆஸ்பத்திரியில இவ காவல் காத்துக்கிட்டு இருக்கலாம். கிளம்பி வர வேண்டியதானே உன் கூட சேர்ந்து. நீ கூட்டிகிட்டு வராம வந்துட்ட போல அப்படியே. ஆமா, பாரு பிள்ளைய ஒத்தொழியால அங்க போட்டு வந்த நீ. இல்லம்மா, கூட நர்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. சரி நேரம் வச்சு நானும் ரோஷனும் கிளம்புறோம். நீ போற சரியும் பொண்டாட்டிய பக்கம் அவனை யார கூட தூக்கிட்டு அலையணும்னு நினைக்கா? அது உனக்கு சொன்னா புரியாது. நானும் ரோஷனும் கிளம்புறோம். ரேஷ்மா எந்தன்னா ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போக சொல்லு. அவளும் ராத்திரி தானே வந்திருக்கா. யாமலே இப்படி போட்டு அவ உயிரை வாங்குற நீ. கொஞ்சமாச்சும் அவளுக்கு ஒத்தாசையா இருப்பேன்னு பார்த்தா நீ என்னன்னா இப்படி அணுன்னு பின்னாடி சுத்திக்கிட்டு கடை. ஷோ கடவுளே, சின்னத்தை சொல்லுறதோ தெரிய மாட்டேங்குது. ஆமா, போயிட்டு வாங்க, வேற என்னத்த பண்ணுறது. சரிம்மா. ரோஷன் வா போவோம். என்னத்த சொல்லுறது, பச்சை பிள்ளைய தூக்கிட்டு அலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப சொன்னா மட்டும் இவன் கேட்கவா போறான் நானே. அது வந்து துப்பட்டா விலகி கீழே விழுந்துருந்தது. அது சரி பண்ணதான் வந்தா. நீங்க என்ன ஏமாத்தலாம், ஆனா உங்களையும் நீங்க ஏமாத்திக்க ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுல இருந்து வெளியே வர்றதுதான் உங்களுக்கு நல்லது. ஸ்ரீனா சிஸ்டர், ரேஷ்மா மேம் கிட்ட சொல்லியாச்சா? ஆமாம் சதீஷ், மேம் கிட்ட சார் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேம் அப்சர்வேஷனில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வென்டிலேஷனில் வச்சு ப்ரீத்திங் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இது யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மேம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி இவ தாங்குவா? வேறு வழி இல்லை, தாங்கி தான் ஆகணும். எல்லா நேரத்துலையும் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நம்ம கூடிய இருக்கும்னு எதுவுமே இல்லை. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு எல்லாரும் போக தான் செய்வாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் ஆகணும். சின்ன அவளுக்கு சீக்கிரமாகவே நடக்குது, அவ்வளோதான். பாவம், ரொம்ப டயர்டில் இருக்கா அவளை. எதுவுமே தெரியாமல் தூங்கிட்டு இருக்கா. எழுந்த உடனே தான் தெரியும் அவளுக்கு எவ்வளோ பெரிய வதையும் வேதனையும் இருக்கும்னு சொல்லி.
இது ரேஷ்மா மேம் அவகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? ரேஷ்மா மேமே வந்து பொறுமையாக பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஷார்கிட்டையும் இந்த டீட்டெயிலை ஷேர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ம், ஓகே. நீங்கள் எமோஷனல் ஆகி கூட அவகிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அவள் ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்திருக்கா. அதுவும் இல்லாமல் ஜெனிஃபர் மேம் வேற அவளை ரொம்ப அதிகமாக பேசிட்டாங்க. அந்த கவலையில தான் இருக்காவ. நீங்கள் எதுவும் பேசிக்க வேண்டாம் அவகிட்ட ப்ளீஸ். ம். சதீஷ், ஆ. நீங்கள் அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாள். ம், ஓகே. நான் என்னுடைய வேலையை போய் பார்க்குறேன். நீங்கள் அவளை எழுந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் சாப்பிடுவீங்க. ம், ஓகே. வாங்க மாப்பிள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்கா? ரோசன் கண்ணு வா, பாத்துக்கிட்டு வா. ஐயா என்னாச்சு, என் கண்ணு இப்படி இருக்கு? அது ஒன்றும் இல்லை அத்தை. தூக்கத்துல இருந்து எழுப்பி அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன்னா அதான் கோவத்தில் இருக்கான். அவனை தூங்க வச்சா கொஞ்சம் நார்மலா ஆயிடுவான். நீங்க கொஞ்சம் ரூம்ல மட்டும் தூங்க வைக்க முடியுமா அவனை? ஐயோ இதுல என்னப்பா இருக்கு, தூங்க வைக்கிறேன் இரு. அணுவை கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. அனு, அனு, அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்க, வர இருமா. ஓ, குளிக்கிறீங்க மேடம். நைட்டெல்லாம் நல்ல தூக்கம், நல்லா தூங்கிட்டா. அதான் நேரமாச்சு குளிக்கிறதுக்கு. குளிச்சுக்கிட்டு இருக்கா போல. சரி வாயா, பாட்டி உன்னை தூங்க வைக்கிறேன் சரியா? சரி பட்டி. தங்க கண்ணு அப்புறம் உட்காருங்க, என்ன காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் அத்தை. ஒரு சின்ன வேலை இருக்கு. மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு. நான் மேல ரூம்ல இருந்துக்கிறேன். நீங்க ரோஷனை மட்டும் தூங்க வைங்க. சரிங்க மாப்பிள்ள. ஐயா வா போய் தூங்குவோம். சரி. அத்தை, மாமா. ஷோ, சிவங்க கிட்ட கேட்கலாம்னு நினைச்சா இவங்களும் குழந்தைய தூக்கிட்டு உடனே போயிட்டாங்களே. மாமா பையன் எவனோ வரேன்னு சொன்னா யாருமே அழக்காங்கல்ல. ஒருவேளை சும்மா சொல்லியிருப்பாளோ. இவகிட்டே கேட்போம். சென்னை நைட்டெல்லாம் தூங்க விடாம பண்ணிட்டு சிவ மட்டும் நல்லா தூங்கியிருக்கா. சிவல வரேன் இருடி. ரகு நீங்களா? ஏ குட்டிச்சி, எங்கடி போன? குரல் மட்டும்தான் கேக்குது. எங்கேயாச்சும் கபோர்ட்ல கிபோர்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா என்ன? கபோர்ட்ல ஒளியிற பழக்கலாம் உங்களது, எங்களது இல்ல. ஆமா, சிவரேறி குதிச்சுட்டு வந்து யாருக்கும் தெரியாம கபோர்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அந்த ஞாபகத்துல பேசுறீங்களோ? சாய போறேன் இவளுக்கு. வந்தான்னு வச்சுக்கோ மவள. ஆமா, யாரோ ஒருத்தர் வரவே மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்காரு? அது வந்து வர வேண்டாம் தான் நினைச்சேன். சரி வேண்டாம் அப்படின்னு. புரியல. வர வேண்டாம் நினைச்சவரு வரக்கூடாது தானே? இங்க வந்து நின்னுகிட்டு வேண்டாம் ஆமா நிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க சார்? ஏய் ஏய் ஏய், முதல்ல வெளியே வாடி. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன் அரையும் குறையமா நின்னுட்டு இருக்கியா என்ன? சீ, எப்ப பாரு இது நினைப்புதான். என்னடி அவ சொல்றது நினைச்சு நீங்க தப்ப நினைச்சிடாதீங்க. குட்டிச்சி வந்தன்னு வச்சுக்கோ. அப்ப இதுக்கடி என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு வெக்கப்பட்டு ஒளிஞ்சுகிட்டு இருக்க? ஆமா, இவரை பார்த்து வெக்கப்பட்டு ஒளியுறாங்க. இவர் என்னுடைய மாமா பையன்ல, அதனால நான் இவரை பார்த்து வெக்கப்படுறேன். ஏய், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. எதுக்கு? சே, மாமா பையனை பார்க்க தானே. ஓ, மாமா பையனை பார்த்து நான் என்னடி பண்ண போறேன்? அவெல்லாம் ஒரு ஆளு நிட்டு செவனா ஒருத்தன். அவனை பார்த்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா? ஓ அப்படி. சரிங்க சார். ஆமா, எப்ப வராங்களா அவங்களாம்? யாரு? அதான் சொன்னியே உன் மோம பையன். அச்சோ ரகு, அது மோமா பையன் இல்ல ரகு, மாமா பையன் சரிங்களா? ஓவரா பேசாத சரியா? வந்தன்னு வச்சுக்கோ. சரி வா வெளிய. புள்ளையே ஒளிஞ்சுகிட்டு இருக்க. தலையில துண்டு கட்டிட்டு இருந்தேன். நீங்க பார்த்தா ஏதாச்சும் கிண்டல் அடிப்பீங்க அதான். என்னது இது காரணம்? ஐயோ இருங்க ரகு வரேன். சரி வா. என்னடி இது கோலம்? நீங்க சார் ஷாக் ஆகுறீங்க? நீ தானடி சொன்ன நான் ப்ளூ கலர் சாரி கட்டுறேன், நீங்களும் ப்ளூ கலர் வேட்டி சட்டையில வாங்கன்னு சொல்லி. இங்க வந்தா நீ என்னன்னா வழக்கம் போல ட்ரெஸ்ல நின்னுட்டு இருக்க. சாரி எங்க? சாரி கட்டணும் பொறுமையா. அதுவும் இல்லாம சாரி கட்டுறேன்னா சொல்லி நான் ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுறேன், நீங்களும் ப்ளூ கலர்ல வேஷ்டி சட்டை போட்டுட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். என்ன ஓவர் இமேஜினேஷனா? அடியே அடியே அடியே, மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ முட்டை பண்ணி நோண்டிடுவேன். அது நீ மாத்தி மாத்தி பேசாத. நானும் மாத்தி மாத்தி பேசல, வேட்டி சட்டையில அழகா தான் இருக்கீங்க. அப்படியா? சின்னடி, நீ தானே சொன்ன அழகா இருக்கன்னு சொல்லி. அப்போ அழகா இருக்க இந்த மாமாவுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் தரலாம்ல? தருவாங்க தருவாங்க கிஃப்ட். சின்ன அடி வேணா தருவாங்க. காலையிலே அந்தி வந்திருக்கண்டி, இப்படியெல்லாம் அலைய விடாத, மரியாதையே கொடுத்துரு. சி போங்க, சும்மா விளையாடிக்கிட்டே இருக்காதீங்க. இங்க கிஃப்ட் தரணும்னு தான் ஞாபகம் வந்துச்சு. சரி மாமா பையனை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்னா அதான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணணும். நீங்களும் வரீங்களா? கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவோம். என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா? மரியாதையே பேரு அடிச்சு ரொம்பத்துக்கோ. ஆமா, சும்மா மாமா பையன் மாமா பையன். எவண்டி அது மாமா பையன்? சென்னை விட அவ்வளவு அழகா இருப்பானா என்ன?
சொல்லுடி. என்னை விட என்ன உன்னை நல்லா பேசிடுவானா, நல்லா பழகிடுவானா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? சும்மா மாமா பையன் நிக்கிட்டு இருக்க, வாய் அடிச்சு உடச்சிரும் பத்துக்கோ. கட்டுன்னு புருஷன் நின்னுட்டு இருக்கேன், சும்மா மாமா பையன்கிட்டு. உன்னெல்லாம் பார்க்க வந்த பாரு, என் பத்தி சிறுபாலி அடிக்கணும். போடி, நான் வெளியே போறேன். சரி 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 சரி, கோவப்படாதீங்க நில்லுங்க. ஏய் போடி, வாழ போறேன் ஆளு. சிவெல்லாம் ஒரு ஆளுன்னு பார்க்க வந்தேன் பாரு, ஷாம்புத்தி சிறுபாலி அடிக்கணும். இதுல குழந்தைய வர காலையிலேயே எழுப்பி கூட்டிட்டு வந்தேன். ஆள பாரு. அது உன் மாமா பையன் வரேன்னு சொன்னல, அப்போ உன் மாமா பையன்கிட்டயே போயிட்டு பேசி சிரிச்சு விளையாடி எல்லாம் பண்ணு. போடி போ, போயிட்டு உன் மாமா கைய பிடி போ. என் மாமா கையை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னவே ஆளை பாருங்களேன், மாமா பையனா? உங்களை மீறி எனக்கு ஒரு மாமா பையன் வந்துருவாங்க. சொன்னதே உங்களை தான். ஆமா, அது கூட புரியல ஒண்ணு உங்களுக்கு. சரியான மக்கு ரகு நீங்க. ஏய் என்ன விளாடுறியா நீ? நேத்து நைட்டு சொன்ன நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் சொன்னேன் யாரோ மாமா பையன் வராங்கன்னு சொல்லி. நான் இப்பதான் வர்றது உனக்கு தெரியும், நான் வரமாட்டேன்னு நேத்து சொல்லி போனை வச்சுட்டேன். அப்ப எப்படி சொன்னேன் மாமா பையன் கண்டிப்பா வருவான்னு? என்ன பொய் சொல்றியா? ஐயோ என் செல்ல மாமா ரகு, மாமா பையனே நீங்க தான். உங்க அப்பா எனக்கு யாரு? மாமா. நீங்க யாரு? மாமாவோட பையன், மாமா பையன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்களா, அதான் மாமா பையன் வரேன்னு சொன்னா சார் கொஞ்சம் பொசசிவாவே என்ன பார்க்க வருவீங்களா? என்னோட பிளான் எப்படி இருக்கு? ஒர்க் அவுட் ஆச்சா? நீங்களும் போட்டீங்களே நேத்து ஒரு பிளான் மொக்கையா? அடியே எதுவுமே பண்ணலடி, சேண்டி கத்துற. அது உன்னை சும்மா விட்டு வச்சிருக்க பத்தியா, அதாண்டி நான் பண்ண தப்பு. நில்றி போங்க ரகு. மரியாதையா சேலை மாத்து. சேலை தானே மாத்திட்டா போச்சு, நீங்க வெளியே போங்க. என்ன ஏமாத்தினல, அதுக்கு தண்டனை இதுதான். சின்ன தண்டனை? என்ன வச்சுட்டுதான் நீ சேலை மாத்தணும். அதெல்லாம் முடியாது. உங்களை கூட வச்சுக்கிட்டு சேலை மாத்துவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா வெளியே போயிருங்க சொல்லிட்டேன். நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு எல்லாம் தெரியும். அதுவும் இல்லாம நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். வெளியே போங்க ரகு, விளாடாதீங்க. சில நான் பாத்ரூம்ல போயிட்டு சேலை மாத்திட்டு வரேன். முடியாதா? இப்ப சொல்லு ரகு, விளாடாதீங்க, வழிய விடுங்க. நான் இன்னும் கிளம்பணும், நேரமாச்சு. அதேதான் நானும் சொல்றேன், ஆல்ரெடி ரொம்ப நேரமாச்சு. போ சீக்கிரம் போய் எடுத்து வச்சிருக்க சேலை எடுத்துட்டு வா. அடி வாங்குவீங்க, வெளியே போங்க. இப்ப நீங்க போகலன்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்க அம்மா கூப்பிடுவேன். அப்புறம் சொல்லுவடி சொல்லுவ, மரியாதையா போய் சேலைய மாத்து. சார் நீங்க வெளியே போனா நான் சேலை மாத்துவேன். முடியாது, என் முன்னாடி மாத்து. ஏய் சகு. அனு விளையாடாதீங்க ரகு. நான் எங்கடி விளையாடினேன்? நீங்க பண்றதுக்கு பேர்ல என்னதான்? சினிமே தாண்டி விளையாட ஆரம்பிக்கணும். மரியாதையா போங்கன்னு சொன்னேன். நான் முடியாதுன்னு சொன்னேன். உங்கள சரி சரி சரி, கோவப்படாத. போங்க ரகு. ரகு அம்மா அம்மா, ஐயோ கடவுளே, இதுக்கு தான் இப்படி காட்டு கத்துவாளோ தெரியலம்மா. காலையிலேயே இருந்து என்னடியும் பிரச்சனை? காலையில இருந்து எம்மா எம்மான்னு யானம் போட்டுக்கிட்டு கிடக்கே. என்ன எம்மாக்கு எதனா வச்சிருக்கியா? ஆமா வச்சிருக்காங்க. ஆள பாரு. முதல்ல ரோஷன் எங்க, ரகு எங்க? அவங்க 2 பேரும் இங்க எங்க இருக்காங்க? காலையிலேயே கிளம்பி போயாச்சு. நீதான் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு கிடக்கா. ஆமா, நான் வீட்டுல சும்மா இருக்கேன்ல, அதனால நான் 8 மணி வரைக்கும் தூங்குறேன். ஆள பாரு. உன் மொவன் தான் அப்படியே போயிட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு வரான்ல, அமைதி இருந்துருமா, என் வாய கலராத சொல்லிட்டேன். அனு வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா போக வேண்டியதானே, இவனை எதுக்கு தூக்கிட்டு போனாவ? ஆமாட்டி, நீ மட்டும் நான் சொல்றதை கேட்கவா செய்யறா? இல்ல சொல்லு, நீ சொல்றதை கேட்கவா செய்யறா? அதே மாதிரி தான் அவனும். நான் சொல்றது எதையும் கேட்கறது இல்ல யாரும். இப்ப இதை ஏன் பண்றாங்க, அதை ஏன் பண்றாங்கன்னு வேண்டியது. இப்ப நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமாட்டி, நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரிதான் உன் தம்பிக்காரனும் இருக்கான். ஒரு விஷயத்த உன்கிட்ட சொன்னா காது கொடுத்து கேட்கணும்னு கொஞ்சம் கூட கூறில்ல. அதே மாதிரிதான் அவனுக்கும். அவனுக்கு என்ன தேவையோ அதே மாதிரி தான் அவனும் பண்ணிக்கிட்டு அலையறான். நான் சொல்றது கேட்கவா செய்யறாங்க. நீ வர டென்ஷன் பண்ணாதம்மா. நான் ஹாஸ்பிட்டல் விஷயத்த நினைச்சு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். அவன் எங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் இருக்க சொன்னா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கானா? அவனை நம்பி தானே விட்டுட்டு வந்தேன். அவனால பாத்துக்க முடியாதுன்னா அதை சொல்லணும். போன் பண்ணியாச்சு. அவன் பாட்டுட்டு அப்படியே ஷிஃப்ட் விட்டுட்டு வந்திருக்கான். நீ மட்டும் என்னடி நான் சொல்றது கேட்கவா செய்யறா? ஐயோ அம்மா, லூசு மாதிரி பேசாதம்மா. நான் என்ன விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னத்த பேசிக்கிட்டு இருக்க? நான் எல்லாம் கல்யாண விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம். என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி, இப்ப என் கல்யாண விஷயம் தான் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா? இங்க பாரு ரேஷ்மா, உனக்கு எப்படிலாம் எனக்கு தெரியாது. பெத்தவளுக்கு பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டி எல்லாத்தையும் பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கும். அதேதான் நானும் நினைக்கேன். முதல் கல்யாணம் தான் நிலைக்காம போச்சு. 2வது சரி நல்லபடியா அமையன்னு பார்த்தா நீ அதுக்குதான் ஒத்துக்க மாட்டேங்கிறிய. அப்புறமா என்ன பண்ணுறது? என் புலம்பல நான் யார்கிட்டதான் சொல்லி தீக்கிறது? இப்படி புலம்பி தீர்த்துக்க வேண்டியதான். என் புத்திய செருப்பாளி அடிக்கணும். அவன் ரூமுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இல்லன்னு உடனே அவனுக்கு போன் பண்ணி அவனை திட்டி இருந்தானா கூட அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்பான். ஆனா உன்னை கூட்டம் பத்தியா செல்ல, என்னோட தப்பு தான். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அட பாடி, உனக்கு வேற வேலை இல்ல. ஆமா, எப்ப பாரு அவனை எதையாச்சும் சொல்லணும். ஹாஸ்பிட்டல்ல கட்டிக்கிட்டாரு. பேசாம ஆஸ்பத்திரியே கல்யாணம் பண்ணிக்கோ. சாப்பாடு கிடக்கு, வேணும்னா சாப்பிடு, இல்லன்னா கிளம்பு வா. ஷோ, உன்கிட்ட போயிட்டு கூப்பிட்ட மாதிரி என் புத்தியதான் செருப்பால் அடிக்கணும். சிவனை
எத்தனை வாட்டி சொன்னாலும் இவனுக்குலாம் புத்தியே வராது. ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு செய்டானாலும் கேட்க மாட்டான். இப்படி அப்படியே யாருமே இல்லாம ஷிஃப்ட்ல விட்டுட்டு போயிருக்கான், வெறும் ஜூனியரை மட்டும் விட்டுட்டு. இவனை என்னதான் சொல்றதுன்னே தெரியல. இன்னும் இதே மாதிரி விளையாட்டுத்தனமா இருந்தா என்னதான் பண்றது? இது அம்மா கிட்ட சொன்னாலும் இவங்க என்னன்னா என் கல்யாணத்தோட வந்து முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல எனக்கு வர வர மரியாதையும் இல்லை, நிம்மதியும் இல்லை. சிவனை எங்க முதல்ல சிவனுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா, பொண்டாட்டி பார்க்க போறா இருந்தா சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு யாருமே இல்லாம ஹாஸ்பிட்டல் அப்படியே விட்டுட்டு போயிருக்கான். சிவனுக்கு இருக்கு இன்னைக்கு.